பயமாகுது. தெரியாது. ஆமா ஐயோ தெரியாதுங்க. சொன்ன தெரியும். யாரோ இன்னும் தெரியா ஐயா கப்பு களிமா வந்துக்கிறாரு ஐயா. கப்பு களிமா ஐயோ 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 கப்பு களிமா ஐயோ என்ன பார்த்தா கப்பு களிமா ஐயோ இது கலைடா. ஐயோ கலைதாங்க. எந்தெந்த கலைக்கு எதை அணியணுமோ அதை அணியணும். ஆமா அதானே நியாயம். ஆமா ஐயோ எனக்கு பயமாகுது. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பயமாகுது பார்க்கும்போது. ஆமா ஆமா சத்தியலோகம். சத்திய சத்தியலோகம். அந்தாலே அதலே விதலே இதலே சுதல சுதல தராதலே தராதலே இல்லாதலே இல்லாதலே மகாதலே மகாதலே இந்த பாதாள பாதாள கொட்டதிலே பாதாள 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 அப்படினா அது ஒரு உலகம். உலகம் 14 உலகம். உலகம் இந்த 14 உலகத்திலே நான் வசிக்கிட்ட உலகத்திலே ஆமா அந்த கந்தர்வ லோகத்திலே 500 ஏக்கர் விஸ்தீர்ணமுள்ள 500 ஏக்கர். என்னது 500 ஏக்கர். ஒரு வேலிக்கு எவ்வளவு நிலம் தெரியுமா? 100 ஏக்கர் ஒரு வேலி. 100 ஏக்கர் ஒரு வேலி. வேலி அதை போல 500 விஸ்தீர்ணமுள்ள வேலி எனக்கு சொந்தம். உங்களுக்கு சொந்தம். அப்படிப்பட்ட அந்த வேலிக்கு சொந்தக்கார யாரு? நான் சித்ராகதா. சித்ராகதா சித்து போனா வைகாசி போனா ஆடி போனா ஆடி போனா நீ சொன்னீங்க. என்ன சொன்ன? சித்தைய வைகாசி சித்தைய போனா ஆடி ஆடி போனா ஆவணி. இது வைகாசி முதல் தேதி. நான் சித்திரை வைகாசி மாசமா சொல்லிக்கிறேன். என்ன மாசம்? சித்திராங்கதர் அப்படின்னா என்ன? சித்திர மாதத்திலே ஒரு நிலவு எதுக்கு வரும்? எதுக்குங்க? பௌர்ணமி. பௌர்ணமி நிலை இல்ல பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. 3ஆம் தடவை சந்திரனை பார்க்கறது ஒரு ஐதீகம். எப்படி ஐதீகம்? 3ஆம் நாள் சந்திரமறை என்னைக்கு வருது? என்னைக்குங்க? அமாவாசை கடந்து 3ஆம் நாள் அந்த சந்திர பிறவி பார்ப்பது ஒரு மகிமை. அதை போல சித்திர மாதத்திலே சித்ரா பௌர்ணமி அன்று உதித்தவன் நீங்க. எப்படி பிறந்து? எப்படி? தாயார் நீங்க சொன்னாங்க கேளுங்க. தேவ தலைவன் யாரு? நாங்க தேவருக்கெல்லாம் தலைவன். தாயார் யார் தெரியுமா? கந்தர்வ பெண்ணு. அந்த கந்தர்வ பெண்ணுக்கும் தேவ இதற்கும் நீங்க பேசுங்க. அப்படி பிறந்ததினாலே இந்த பாரி அழகிற யாரும் மக்கள் எல்லாம் என்னை பார்த்து பயப்படாங்க. புச்சுதா புச்சு விட்டாங்க. என் உடலும் என் முகமும் என் தொனியும் கண்டா
நடுங்க வேண்டும். அப்படியே நடுங்க அப்படியா? அது யாரு? யாரு? அந்த கோர பேய்முறி மாமனுக்கு 2 வச்சாலா எனக்கு 1 வச்சாலாம் நல்ல கம்பியில கலக்கி உங்களை பார்த்தா எல்லாமே பயப்படுவாங்க. அப்படி திக்ரமை கொள்ளும் அளவுக்கு பலம் படைத்தவன் நீங்க. நான் உலாவ வேண்டுமானால் ஆனால் வாகனம் என்ன தெரியுமா? என்ன வாகனங்க? அந்த மேகமுத்தியா ரூப எங்க இருக்கு? மேல மேகம் மேலுலகத்துல. ஆமாங்க. அந்த மேகத்தையே வாகனமா படைக்கக்கூடிய சக்தி படைத்தவன். அந்த மேகத்தையே வாகனமா கொடுக்க சக்தி உங்ககிட்ட இருக்குது. மேகம்னா மப்பு சொல்லுவாங்க. மப்பு இந்த கத்திரில எங்கன்னா மழை பெஞ்சு பாத்துக்கிட்டு அந்த வருஷத்துல நான் இது வரைக்கும் பார்த்தே கிடையாதுங்க. இந்த வருடம் தான் அப்படி ஆரம்பிச்சிருக்குது. ஆமா இவ்வளவு நாளா எப்ப முதல் நாள் ஏற்பட்டதோ அன்று வரையில இன்று வரணும் குளிச்சவே தான். ஆமா கத்திரி வெயில். அந்த மேகம் யாரை மறைக்கும்? சூரியனை மறைக்கும். ஆமாங்க. யாரை? சூரியனை மறைக்கும். அந்த சூரியனை விட்டு மேகத்தை விட்டு இந்த பூலோகம் ஏன் வந்த? எதற்கு வந்த? நீ என்ன அருந்துவே? நான் தாங்க வந்தா தண்ணி அருந்துங்க. ஜலம். நான் என்ன அருந்துவேன்? என்ன அருந்துவா? கொஞ்சம் கண்டு தந்தை உண்டு.
ஆமாங்க. நான் என்ன சாப்பிடுவேன்? என்ன சாப்பிடுவீங்க? சாராயம். சாராயம். மதுட. மது எனக்கு தெரியும். மது என்ன மது? ஏங்க எனக்கு இது மது பொன்னேரிக்கிற மது சொல்லுங்க. என்ன மது? ஓ அது மது. மது மது. நான் சொல்வது மதுபானம். மதுபானம் அத குச்சா போத அந்த மதுவை அருந்தும் 5 மாமிசங்கள். என்ன மாமிசம்? என்ன மாமிசம்? சரதமுடன நர மாமிசத்தை உட்கொண்டு சல்லாசமா இருப்பேன். சல்லாசமா இருப்பீங்க. சல்லாசமா தூங்குறது இல்ல. உல்லாசம். உல்லாசம் மனதில் ஒரு சந்தோஷம். அது என்ன சந்தோஷம்? ஒரு உல்லாசம் வருதுன்னா மது அறிந்தவனுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? மாதுன்னு சொல்லுவாங்க பழமொழி. மாது. மாதுனா என்ன? மாது ஒண்ணு வேலை மேல இருக்கணும். வேலை மேல இல்ல போதை மேல இருக்கணும். போதை மேல அப்படின்னு வாங்க. பேய்க்கு சொல்லுவாங்க. என்னுடைய பழக்கம் பழக்கம் மது. மாது மது. மாதுனா பெண்கள். எனக்கு எத்தனை மனைவி தெரியுமா? எத்தனை மனைவிங்க? 1 அல்ல, 10 அல்ல, 100 அல்ல, 200 அல்ல, 500 மாதங்கள். ஐயோ 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 500 பேயா? ஏங்க நான் ஒரு பொண்டாட்டி கட்டிக்கினே என்னால சோய் போட முடியல. ஒரு பெண்ணை மணந்து அந்த பெண்ணுக்கு உண்டான சம்பாதிச்சு கொடுத்தாலும் எல்லாம் முடியலங்க. அவளுக்கு தேவையான உபகரணங்களால பண்ண முடியல. அது எங்கேயோ போன எங்கோ யார்கிட்ட உத வாங்கி நிற்கிறதோ குத்தா கூட அட போட காய் முடிஞ்சு போய் 8 அடி ஓதியா. ஆனால் என்ன பண்ண எனக்கு உங்களுக்கு 500 பேனா நீங்க எப்படிதான் சமாளிக்கிறீங்க? ஒரு மனைவிக்கு தேவையான உபகரணம் செய்ய முடியலன்னா நீ 500 மனைவி வச்சு என்ன பண்றன்னு எனக்கு கேள்வி கேட்கறான். ஆமாங்க. என்ன செய்யும் தெரியுமா? என்ன சொல்றீங்க? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னா? மது அருந்தி உல்லாசமா இருக்கிறது. எங்க உல்லாசம்? எங்க? இங்க இல்ல. ஆதோ திருமால். என்னது? ஜலம். ஜலம் ஜலம். குளம். குளம். ஒரு ஏக்கர் அது. ஆமா. அல்ல கோயில்ல குளம் இருக்குது. குளம் எதுக்கு விடுவாங்க? எதுக்கு? குளத்துல செப்பல் கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. தப்புல நம்ம தயார் குளம் எத்தனையோ குளம் இருக்குது. ஒரு கோயில்ல ஒரு குளம் இருக்குது. குளம் அது எதற்கு? பகவான் உல்லாசமா அது வளம் வரணுமா அந்த கோயில். பகவான் அத தெப்பலன்னு தெப்பல தெப்பல தோப்பல. தெப்பல் என்பது என்ன? அம்மனோ ஆண்டவனோ அலங்கரித்து அந்த குலத்தை சுத்தி வளம் வந்தா அந்த குளிர்ச்சி அந்த பகவானுக்கு உண்டு. அந்த குளிர்ச்சி அடைய என் மனைவிமார் அழைத்துண்டு அந்த குலத்திலே இறங்கி நிர்வாண நீராடி மொத்தமே அவுத்து போட்டு குளிப்பீங்க. ஏன் இங்க இருக்கிறது நான் ஒரு ஆள் தான் ஆம்பளை. யாரு? நான் ஒருவன் தான் கந்தர்வாசி. எங்க ஒன்னாலும் வளர்த்துவேன். யாரும் வரக்கூடாது. 500 போக மாதரோடு கூடி அந்த குளத்தில இறங்கி உல்லாசம் ஆடுவேன். எந்த இந்த புடி பிடிக்கினா உங்க 500 பேருக்கு என்ன புடி பிடிப்பீங்க? ஆம்பளையே இப்படி பிடிக்கிறோன்னா பொம்பளையே எப்படி பிடிக்கிறோன்னு பிடித்தவனுக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். ஆமா ஆமா. 1000 மலர்கள் பூத்தாலும் 1000 மலருக்கு ஒரு வண்டு போய் சாப்பிடாது. ஆமா. 1000 பூல 1000 வண்டு உட்காராது. ஒரு வண்டு தான் சாப்பிடும். 1000 மலராக இருந்தாலும் என் மனைவிமார்கள் ஒரு வண்டுக்கு சமம் நான். ஒவ்வொரு பூவில் என்ன இனிமை இருக்கிறது தேனறிந்து ருசி பார்க்கப்பட்டவன் நான். நீங்க அப்படி இருக்கு. இன்று மது அருந்தி விட்டு என்னுடைய மாதர்கள் யாரு? உங்க மனைவி போக மாதர்கள். இந்த 2 வகை இருக்குது. மாதர்கள்னா பெண்ணுன்னு குளிக்கும். எப்படி? பெண்ணு
மதர்கள் மாதர்கள் மாதர்கள் அப்படி அப்படி போக மாதுரோடு கூடி கூடி குலக்கரிய நாடி நாடி தலைக்கிடை ஆடி ஆடி வர வேண்டும் சென்று சென்று அப்படி ஆகட்டும். நான் சொன்னா தெரியும். எனக்கு தெரியுமா? மேகத்தின் மீது வரக்கூடியவர் யார்? மேகத்தின் மீது அமர்ந்து வரக்கூடியவர் யாரு? அவர் பேரு சொல்ல மாட்டேன். வீர சித்ராங்கதர். வீர சித்ராங்கதர். அவருடைய மனைவி தான் நானு. நீ சொல்லலாமா? கனவு போய் நீ சொல்லலாமா? நான் சொல்லலாம். ஏண்டா இப்போ ஒரு ரேஷன் கடைக்கு போறேன்னா வச்சுக்கோ, உன் கணவர் பேர் நானு கேட்பாங்க. அப்ப சொல்லாம நான் வாய முடியும் இருப்பேன். என் பொண்டாட்டிய பேரே சொல்ல மாட்டான். ஏன்? ஆமா, அவ்வளவு மரியாதை, அவ்வளவு பேர, அவ்வளவு பதிபக்தி. ஆமா, எதுவும் வேலை முடிச்சு போன் வச்சு கூட்டியா கீழே உட்காந்துப்பா. என்ன பார்த்தாலும் வச்சுக்கோ. ஆமா, ஏய் பட்டு திரும்ப உட்காருவா. ஏறியே பட்டு திரும்ப உட்காரு. அவ்வளவு மரியாதை, மரியாதை. ஆமாமா, அப்படி இருந்தாலும் அட பாவியே, நீ பாரு, நீ பாத்தியா? உங்களுக்கு தெரியுதா? நீ பாத்தியாடா? ஆமா. ஏண்டா என் வீட்டுக்காரர் என்னடா வந்து ஒரு நாளா 10 நாளா 20 நாளா 30 நாளா 60 நாளா பாவியே, 2 மாசம் என்னடா வந்து. ஆமா ஆமா, 2 மாசமா நீ வந்து சும்மா காமி கடையா. சரி, அப்படி இருந்தாலும் என் கணவர் என் இடத்துல வந்து 60 நாள் ஆச்சுனா பாவியே, பாவி நீ பாத்தியாடா? அட பாவி பாடாதப்பா, உன்னை வாரி போவோ, உன்னை தீ போவோ, உன்னை பொதுக்கோ. என் கணவர் இல்லாம
நான் சரியா சாப்பிடுறது கிடையாது, சரியா தூங்குறது கிடையாது. எப்படி ஆயிட்டம் பாருடா கோபி. என்ன மாமா கனவில்லா புடுவே நீங்க சாப்பிட்டதும் கிடையாது, தூங்கத்தும் கிடையாது, துந்தத்தும் கிடையாது. அப்படி இருந்தாலும் அவர் வந்தா எப்படி இருப்பேன் தெரியுமா? அவர் வாராரோ வருவாரோ வாயாயோ மதுவாயோ வந்துயா காதல புழுவாயோ காதல புழுவாயோ. அப்படி இல்லையா? அவரு வாராரோ வந்து மூக்கல போறாரோ. உனக்கு அப்படி கேட்டுதா? உனக்கு அப்படி கேட்டுதா? எனக்கு வந்து காதல புழுவா எனக்கு கேட்டுது. அவர் வந்தாருன்னா எப்படி இருப்பேன் தெரியுமா? ரொம்ப ஆசையா இருப்பேன்டா. எப்படி மாமா? அப்படிதானா? அப்படி இருந்தாலும் மாமா நீ பேதையே மலத்தனவோ எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? எவ்வளவு ஆசைமா? ரொம்ப 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 ரொம்ப. அப்படி இருந்தாலும் இவ்வளவு நாள் கஷ்டத்துல இருந்தாலும் அவர் வந்தாருன்னா பேசக்கூடாது, பேசவே கூடாது, வாய் திறக்கக்கூடாது, கோபமா இருக்கணும். கோபமா கோபமா வேணாம் 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 பேசவே கூடாது. எந்த தக்காளி வீட்டுக்கு வைக்கிறாரு தெரியல. வந்தாருன்னா தந்து நோர்மல் தண்ணி ஆடு கண்டுக்குள்ளே ஏறி போகுது. தெரியுமா? என்னுடைய கனவு தெரியுமா? அந்த அம்மா கனவுறா நீனா கலகுத்தி கலகுத்திங்கடா. உங்க கனவு பேச கேக்குமா? எனக்கு தெரியுமா? ஏய் என்னடா சொல்ற? உங்க கனவு பேச நானே என்ன கேக்குதா? ஆமா எனக்கு தெரியுதுன்னு சொன்னியா? கனவு பேரை சொல்லக்கூடாது. இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியணும் அல்லவா? சொல்ல வேண்டும். என்னுடைய கனவு பெயர் சித்ராங்கதை. ஓ சித்ராங்கதை. ஆமா. ஆனா உன்னோடு வந்து போச்சுமா. எது வந்து பொலியத்துமே வந்ததுமா. ஏய் பொலியத்து மாதிரியா? அடியா 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 அடியா. ஏய் ஓய்
அது அடிக்க கொண்டு ஒரு ஏய், போய் வந்து போச்சு சொல்றியே ஆடா மாடா ஓ அவன் வந்து பண்ணிமே இருந்தான் அப்படி இருந்தாலும் அப்படிதாலும் நான் எதுக்காக நாங்க போக மாதர் போதமாக எத்தனை பேர் தெரியுமா எத்தனை பேருமா? எத்தனை பேரு ஆ. 10 10, 30 40 40. இப்படி சொல்லியே கொண்டு போலாம் ஆ. மொத்தம் நாங்க எத்தனை பேரு எத்தனை பேர்? 500 பேரியா ஐயோ நாங்கள் மொத்தம் 500 பேரா அம்மா. அப்படி இருந்தாலும் ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் 500 பேர் சொல்றீங்களா ஆமா. 500 பேர் வந்து ஏய். நீ லாஸ்ட் ஆளா ஏய். நடுவாளா ஏய். ஃபர்ஸ்ட் ஆளா எத்தனை பேர் எதுடா லாஸ்ட் ஆளா ஃபர்ஸ்ட் ஆளா செகண்ட் ஆளா ஆமா. ஏய் ஓ எந்த நேரத்துல இந்த மாதிரி தீங்க எப்படி கணக்கு தெரியும் அவங்களும் நீ வந்து பொறுமையா ஆமா பொறுமையா இரு லாஸ்ட் அம்மா வந்து லாஸ்ட் ஆளா இந்த லாஸ்ட் ஏய் நல்ல பொறுமையா இருக்க மானியா அப்படி இருந்தாலும் இந்த நேரத்துல நான் எதுக்காக வரேன் தெரியுமா எதுக்காக? ஏ பாவி ஓ. ஏ கணவரி நீ எதுக்காக வரணும் எனக்கு தெரியுமா எதுக்காக கலப்பை தேடி வர கலைப்பா நான் தண்ணி கொடுக்கமா கொடுக்கூடாதா இதோ கொடுங்கம்மா ஏய் ஓ எங்க அடி என்னம்மா? தண்ணி எங்க கொடுக்கணும் ஏம்மா? ஏய் ஏய், இப்ப தண்ணி தாக வந்துன்னு சொல்லு ஆமா இப்ப என்ன படுத்து போய் ஏய் இப்படி வாயில ஊத்தணும் வாயில ஊத்துனா? வாய் உள்ள போய் போயிட்டு. தொண்டை உள்ள போய் போய். அப்ப நெஞ்சுக்கு போய் நெஞ்சுக்கு போய். அப்ப வயிற்றுல போவோம் இப்படியே ஊத்தணும் ஏய். வச்சுக்கா கப்புடியாது அப்படியே சரியா போதுமா போதும் அப்படி இருந்தாலும் அப்படி இந்த இருந்தாலும். நேரத்தில் நான் எதுக்காக வரேன் எதுக்காக டேய் என் கணவர் வந்து வந்து. ரொம்ப நாள் ஆச்சு எத்தனை நாளா? எத்தனை நாள் தெரியுமா ஆ. 10 நாளா 10, 20 நாளா 20 நாளா? 30 நாளா 30 நாள். 100 நாளா 100 நாள். 200 நாளா பண்ணுவீங்களா 201 நாளா ஐயோ அந்த அம்மா 60 நாள் இவங்க வந்து 81 நாள் ஆமாண்டா ஆனாலம்மா ஏய் ஆனா அந்த அம்மாவுக்கு பரவாயில்ல 2 மாசம் ஏய். 60 நாள் அங்க வந்து தாக்கு பிடிப்பாங்க ஆமா. ஆனா நீ 2 நாளா இருக்குன்னா ஏய். சத்தியமா உன்னால தாக்க முடியலடா பாவி அம்மா ஏய். என்னால முடியாதுமா ஏய் அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும். என் கணவரை நினைத்து நினைத்து. நான் எப்படி வாடுகிறேன் எப்படி அம்மா, ஏம்மா, வாமா, வாமா. அம்மா, ஏய். வாமா. ஏம்மா, ஏம்மா, நான் போய்யா பார்த்தேன் உங்க அக்கா உனக்கு பேசியா ஏய். அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க கணக்கு தேடி போய்க்குது போய்கிது நீ என்ன பண்ணு ஏய். அது போய் உங்க கணக்கு கண்டுபிடிச்சு காட்டியா ஏய். நீ போய் தேடி போய் போ தேடி பார்க்கணுமா ஆமா. யாரு வந்தாலும் வந்தாலும். பேசக்கூடாது பேசக்கூடாது போடி போ ஆமா
ஆமாப்பா. யாருமா நீ? யாருமாவா? என்ன நாடு? இதுவா என்ன நாடா? இதுவா மேகலோகம். மேகலோகம் யாரு கூடியது? சித்தாலோகம் ராம்பா வந்தா. அவதே என் கடவுள். ஐயோ. ஆமா ஆமா. எமோ. அவதே கனவியா? ஆமா ஆமா. ஆனா எனக்கு ஒரு சந்தேகமா. நீ எதுக்கு அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் சோகத்தோட ஏய் வேலை செஞ்சு என்ன? டேய் ஏய் வேலை செஞ்சா? டேய் 1 மாசமா 2 மாசமா 3 மாசமா? எல்லாம் மாசம் கணக்கு தான். ஆமா ஆமா. இன்னும் வர விடல. வளைய விடல. உன் கணவர் உன்னிடத்துல வந்தாரா? உன்னிடத்துல வந்தாரா? சரி வந்தாங்க. 3 பேரை பேசவே கூடாது. ஓஹோ காமல் கோரோ என்னுடைய மனைவிமார்கள் வந்திருக்கிறார்கள். டேய் அம்முடிடா. மது அருந்து மது என்னுடைய மனைவியை பார்க்க வந்திருக்கிறேன். வந்துங்க. நீங்க இருவரை தலையை காட்டக்கூடாது. காட்டக்கூடாது. ஒதுங்க. ஒதுங்குவா. போய்காட்டா. மகாராஜா கதவு தாபால் போடுறேன் மறந்துட்டு போறேன். நான் போட்டா கது தாப்பால் போட ஒண்ணு வச்சுக்கிறேன். இல்ல மகாராஜா மறந்துட்டேன் என்ன பண்றது? போடணும் அதோட போடணும். மீன் பார்த்து பேசக்கூடாது. சரிங்க போயிரு. ஜாகிரதை. கது தாப்பால் பாலம் என்ன ரெடி பண்ணி வச்சுட்டு போட்டா பாலம் பதமும் போடா போட்டா ஆடி கொண்டு காலம் என் மேல கோபம், என் மீது உள்ள மோகம் இருந்தா பெண்ணுங்க கோபம் தான் படுவாங்க. அந்த கோபத்தை தணிக்கிறது யாரு? நாம தான். அடிக்காம ஜாலி நீவா லட்சி இல்லங்க என் வீட்ல இருந்து பொட்டை வடை வந்துச்சுங்க. என் வீட்ல இருந்து பொட்டை வடை வந்துச்சு. எது விட்டு சேவலா கூட பொட்டை போயிங்க. பேரு என்ன உனக்கு? என் பேரு கோபி கண்ணனுங்க. நல்ல ஆண்டம் பேர் ஏச்சு நீ ஆண்ட அப்படி கேட்டுக்கிற பாரு. கோபி கண்ணன் கோபால கண்ணனும் ஆண்டவனை குறிச்சது. நீ கோய் மேய்க்கிற கம்யூனிட்டி போய் கோபின்னு வச்சா எவன்டா ஒத்துக்குவான்? இல்லங்க பொட்டை போயிடுச்சுங்க. பொட்டை கோழி ஒரு ஆண் கோழி இருந்ததா ஒரு பொட்டை கோழி மட்டும் வச்சிருந்தா? ஒரு பொட்டை போய் மட்டும் தாங்க வச்சிருந்தேன். அந்த பெட்டை கோழி வளர்த்த வந்த நேரத்துல என்ன ஆச்சு? எதிர் விட்டு சேவல கூட ஓடி போச்சுங்க. எதிர் விட்டு சேவல் குரல் கொடுத்தது. இந்த பெட்டை கோழி என்ன ஆச்சு? பொட்டை கோழி பின்னாடியே போச்சுங்க. இந்த பொட்டை கோழி யாரு? ஆம்பளை கோழி யாரு? பொட்டுங்க. என்ன பொட்டு? யார பொட்டு? என்னுடைய போகமாத ரோடு நான் மோகத்தீர வந்தா தலையை காட்டாத நான் கோயில் கேட்டுக்கு நான் வர்றேன். உங்களை இல்லைங்க கோயில் தேடின்னு வந்தேங்க. கோயில் இங்க இருக்காது. குப்பியாண்ட போய் பாரு இருக்கும். அது வந்து என் காம தீர வேண்டும். நாம் அனைவரும் நிர்வாணமா நீராட வேண்டும். என்ன உரைக்கிறீர்? அப்ப போதா நாதா புறப்படுங்க நாதா. எப்படி அடி பண்டிகார குடி வாருங்கள். போல் 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 வாய் குடி. அடி பண்டிகார
ஆடுகள் கலைக்கிற நம்ம என் வீட்டுல ஒரு பசு ஒன்று வச்சுக்கிறேங்க. ரொம்ப நாளா சென்னைக்கு வராது இப்பதான் வந்துக்குது. என்ன பண்ணலாம்? ஓ எல்லாம் ஒன்று சிலுகிரியா சொல்லிக்கிறான் பொட்டக்காய் தேடி சேவல் கோயில் வந்ததுன்னா இப்போ ரொம்ப நாளா பசு ஒன்று அடங்காத சனிக்கு வரலான்றான். இப்போ இதெல்லாம் பசு சனிக்கா வந்து நிர்வாணமாகத்தானே அந்த நதியிலே சென்று நீராட வேண்டும். போகலாமா? இவ்வளவு நாள் இல்லாம இப்ப வந்து நீராடலாம் சொல்லியே எப்படி சொல்லலாம்? இடிப்போம் கோப வேண்டாம், குளிர்ச்சியடை வேணுமானால் அனைவரும் குளத்திலே சென்று நீராடலாமா? அடிவா வா போக மலரணைக்கு மாதர்களே வா போகலாம். என்னடா வேற எங்க சொல்ற? இல்லங்க என் காதல அது மாதிரி காட்டுங்க. ஆசிரியர் இங்க வராரு. என் காதல போகலாமா? புறப்படுங்கள் புறப்படுங்கள் அன்பே எழுந்த ஆதிரே ஆதியோ ஆதியாக ஆதிமோ தாராயோ
அப்படி வா எங்காரு எங்கடா இதோ வந்துட்டுருக்கேன் வாங்கடா வாங்கடா மறை ஓதுகின்ற அழகு படைத்த ஐயர் அருமறை அருமறை ஓதுகின்ற அழகு படைத்த ஐயர் அந்தனரோ வந்து ஏவினார் விஜயங்காரு ஏன் சைடாத்ரிங்கார கால் நல்லா வச்சுட்டு இருக்கீங்க நீங்க ஆமா நடக்கிறீங்க நன்னா ஆமா. நமக்குதான் ஒரு கால் வீக்கா இருக்குது நான் என்ன பண்ணுவேன் நொடி நொடி முன்னால வர முடியல என்ன செய்யுது எல்லாம் விளம்பரம் இருக்கு அப்பப்ப பசி வேற எடுத்துக்குது ஓ. அங்கங்க உட்காந்து சாப்பிடுறதுக்குள்ள நீ ஓடுற மாடுன்னு ஆமா உனக்கு பசி எடுக்கலையா எனக்கு வசதி இல்ல கருவாடு சாப்பிட சேர்த்துக்கிறேன் எங்கடா நான் அப்படி சொல்லலாமா அவ எல்லாம் பசிக்காமா ஆ? அவ எல்லாம் சூத்தா ஏனிமா சொல்லுவாளே சாமி சாமி டேய், ராத்திரி சிக்கன் சாப்பிட்டீங்களே நல்லா இருக்குதா எப்படி இருந்தது என்ன கேக்குறியா அங்க கேக்குறியா ரெண்டு பேரும் தான் கேக்குற சாமி ஏய் நாங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சதுனால தான்டா ஆ. 200 ரூபாய் 100 ரூபாய் நாட்டு கறி நீ 750 ரூபாய் ஆகி போயிடுது உங்களாலே தான் ஏறி போச்சு என்ன சரியா சொல்லலாமா அதான் அவன் சொல்லு நம்ம சுகாமிஜி. அதான் நம்பாதா நம்பாதா நம்பாது நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் பண்டிகை மட்டும் சாப்பிடுவோம் எங்கடா சாமி நேத்து கலவை கூட்டாட்டுல கூத்தாட்ட இங்க கேக்குறியா பேன கேக்குறியா இங்க கேக்குற சாமி முன்ன என்னண்டு வந்துச்சா கொஞ்சம் அங்க போ கலவை கூட்டாட்டுல கூத்தாட்ட ஆ. வெடிக்காலம் ஐங்குளம் கூட்டாட்டுல மீன் வாங்கினீங்களே நல்லா இருக்குதா வாங்கிட்டு போறதுதானே சொல்லுவா ஓத்தால திருவண்ணாமலை கோபு ஒழுக்கம் சாமி நல்லா இருக்குதான்னு அட முரட்டு வெள்ளாரை இல்லையே ஏண்டா இந்த பிரம்மாவளா விழியால பார்க்க மாட்டா விரலால தொட மாட்டா வெடிக்காலம் பார்த்தது யாருப்பா ஏண்டா ஐங்குளம் கூட்டாட்டு இந்த பிரம்மாவ போய் தெரியாம இருப்பா நாட்டுல அவ யாருன்னு வந்திருப்பா ஓ அப்படிங்களா ஏண்டா விஜயங்காரு என்ன வாங்கிருப்பா விஜயங்காரு விஜயங்காரு என்னது அமௌண்ட்டுக்கு நம்ம மானத்தை வாங்கிட்டு இருக்குது நம்ம சாப்பிட்டா கூட தான் இருக்கு அப்படி வந்து சொல்லலாமா இங்க நாளை மறுநாள் மதிப்பாகலாம் தத்து விட்டா வளர்ற சூத்தாமிஞ்சி சொல்லுவாங்களா ஆமா ஆமா எங்க போறோம் வேச்சிருந்தோம் வந்துட்டீங்களா போனோம் ஆமா ஆமா வந்துட்டீங்களா என்ன துருபதாய மோனன் வந்து எங்க அம்மா தோட்டத்துல வர சொன்ன என்னத்துக்கு வர சொன்னா என்னத்துக்கு வர சொன்னா ஏண்டா அவஸ்து ஓ ஆத்துக்காரி இருக்கா ஆண்டியா இருக்கா இந்த பிராமணருக்கு என்னென்ன வேணுமோ வேலைக்கு ஏய் உங்க அம்மா தோட்டத்துல வர சொன்னாங்களே என்னத்துக்கு உங்க அம்மா இவ்வளவுதான் வச்சுக்கிற தெரியாதோ சாமி தப்பா நினைக்காதடா ஆத்து வேலைக்கு வேலை செய்யும் நேத்து கோரியாண்டா அருமையா பகோடா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்குதா ஆமாண்டா சாப்பிட்டுட்டா என்னடா சிக்கன் பண்ண பகோடா சாப்பிட்டுடா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்குதா சிக்கன் தெரியாது போச்சுடா ஆ. அது சாப்பிட்டுதான் நான் ஒரு 100 வாங்கி சாப்பிட்டேனா சரி விஜய் எங்க சொமாக்குறாரு அவருக்கு ஒரு 100 வாங்கி அது கொடுத்தோம் அப்ப அவருக்கு வாங்கி கொடுத்தீங்க அங்க அந்த இதுக்காக தான் சாப்பிட்டோம் அந்த கோயில் பின்னால் தான் கோரி பின்னாடி அதை பார்த்து உனக்கு தவறா தெரியுதோ ஆ. ஆனா பார்ப்பதற்கு அப்படிதான் இருக்கும் அப்ப அது என்ன பாட தெரியுமா என்னது காலிஃபிளவர் பாடாடா காலிஃபிளவரா ஆமாண்டா எனக்கு என்ன சுத்தமான காலிஃபிளவர் பாடா சிக்கன் பகோடா மாதிரி தான் ஏய் இருந்துச்சு ராம்டா ஒரு பிசி பாடா பார்ப்பதற்கு அப்படிதான் இருக்கும் உருவம் ஏய், பார்த்தா எங்களாண்ட அவ்வளவு பேசப்படாது சரி சாமி மங்கல்யம் தந்துனானே நம்ம ஜீவன் மன்னிச்சிடுங்க சாமி. நாயாவது தாலி எடுங்க தாலி ஐரா ஐரா தாலி எடுங்க தாலி தாலி எடுங்க எடுத்து கொடுங்க அரங்கணுமா எந்த ஐரு ஓய்ங்க சொல்லுங்க இது வரைக்கும் ஆமா இவன் நீ சூத்தா கல்யாணத்துக்கு போறீரா கர்மாந்தத்துக்கு போறீரா ரெண்டுத்துக்கு போறா பணம் பண்றேன் போடா ஏன்னா சூத்தா பிஞ்சிக்கு பாவம் இன்னும் திருமணமே ஆகல ஆமா ஆமா அவன் நாடா சுத்தி இருக்கா ஆமா, பெண்ணு சாமி. கிடைக்கலையா பாவம் ஏன்னா ஒரு பொண்ணு இருந்தா சொல்லு சாமியா என் காயாக்கு 99 எடுத்து போய் வாயா வச்சு நான் என்ன பண்றது எப்படியா காலத்து கைசும் போடா அங்க யார் துருவதாய்க்கு போயிட்டு இருக்கிறோம் ஆனா துருவதாய வில்லு வேலைக்கு போறாங்க அது எந்த நாடி துருவதாயம்
நல்லா பகவான்களை என்ன? தோத்திரம். ஹலோ 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 ஐயோ 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 ஐயோ. ஓம் சக்தி பராசக்தி சுவாமியே சரணமையப்பா. ஓ, சாமி. ஐயா, நீ நான் அரவர பாப்பானா? இல்ல அல்லா கூப்பிடுறியா? என் மதமும் சம்மதம்டா போற. இல்ல நான் நீ சொல்றியா மந்திரம் நான் சொல்லிட்டா? சொல்லு. சுக்லாம் பரதரம் சசிவர்ண மாயனவா நேத்து வந்த பசங்களுக்கு மொட்டை யார் நேத்து அவன் மொட்டை பசங்க மாயனவா நினைக்காது ஓடி வந்தனா அந்த பாஞ்சால தேசத்தில் அந்த பாஞ்சாலம் பண்டு முகல் பெற்ற பாஞ்சால தேசத்தை போய் அல்லது துருபதேயம் நாம் போக வேண்டும். ஆமாமா துருபதேயம் யார் யார் போக வேண்டும் தெரியுமா? உங்க ஆள்ல வெறும் போயிடுறாடி. இல்ல ஐயா டெய்லி சாமிக்கு தண்ணி ஊத்துறீங்க அபிஷேகம் பண்றீங்க. ஆமா அபிஷேகம் பண்ணிட்டு இப்படி சொல்லிட்டு திருநூறு எடுத்து கொடுக்குறீங்களா? எப்படி ஆகுறீங்களா? நியாயமா அதெல்லாம் நாங்களாம் செஞ்சு பாவம் கிடையாது. நீ குடுத்து வச்சு அது மாதிரி வாங்கி போவோம். இது பாவம் கிடையாதா? என்னென்ன செய்யற சூத்ரா பத்தி பார்க்கலாமோ? இல்ல சாமி நீங்க செஞ்சு நீ எதுக்கு வர? நீ பேசாது. நான் இப்பதான் நான் நேரம் மணி கணக்கு வச்சுக்கணும். இப்பெல்லாம் நாங்களாம் அது முன்ன காலையில் சாயந்தரம் தான் பயிர் ரொம்ப தான் வரும் வெளியூர். இப்போ மணி கணக்கு எங்களுக்குள்ள போராட்டம் வந்து ஏன்னா பிராமணா யமகாதகா எங்களாண்ட இருக்கிற ஒரு காதா பூச்சிருப்பு யாராலுமே கிடையாது. அதனால மணி கணக்கா பிரிச்சுக்கின்னு அவன் நேரம் தலையில இருந்து இலைக்கு வந்த போது நான் வந்து வச்சுட்டு வந்துடுறேன். சூத்ரா பத்தி கேட்கலாமா பேசலாமா? அது சொல்லு அங்க வா. அப்படி வயதே மூத்தவன் நம்ம ஈன்ற தாயார் குந்தமாதேவி. ஆமா ஆகையால் நாம் மாதாவை அழைத்துக் கொண்டு நம்ம தமிழ் தம்பிமார் போக வேண்டும் பாஞ்சால நாடு. அது ஏன் போக வேண்டும்? வேடிக்கையை தட்டி பார்த்து வருகிறோம். அந்த பாஞ்சால நாட்டிலே எதுக்காக வளைக்கிறாங்க? ஏனென்றால் அந்த வில்லை வளைப்பவருக்கு பாஞ்சால மன்னனுடைய மகள் யார்? அதான் திரௌபதி பாஞ்சாலி என்று வைக்கலாம். ஆமா வில்லை வளைப்பவருக்கு அவர் மகளை கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனையா. ஐயா விஜய் எங்காரு வில்ல வளைச்சா யாரா ஒரு புண்ணியமா வளைக்கு போறோம்னு வச்சுக்கோ. கல்யாணத்துல நல்லா சாப்பாடு போடுவாங்களா? முக்கியமா என்ன விஷயத்தோடு அங்க போறேன்னு மறந்துட்டியோ? எதுக்கு போறே தெரியாது. சத்தியமா நான் சொல்றேன் சாப்பாட்டுக்கு தான் வரேன். சத்தியம் வேற பண்ணிட்டியோ? அப்படியே அதான் சூத்ரா பத்தி எல்லாம் ஏதோ வந்து நம்ம வாயில் வந்து வைரா போனா எவ்வளவு லாபம் தெரியுமா? என்ன எவ்வளவு லாபம் தெரியுமா? முகாடக்காரன் நானும் அவர் நாதஸ்வரம் எடுத்துன்னு வந்தார். வீட்டுக்கா போயிருந்தா சரி மந்தூரம் வந்துடுமா ஐயர் வீட்டை பார்த்துட்டு போலான்னு வந்தா சாமி. கத்தா அந்த நேரம் உள்ள போட்டேன். அங்க மாமி குளிச்சுட்டு இருந்தாங்க பாரு உங்க பொண்டாட்டியா. நான் பாத்துட்டேன். இந்த வச்சுக்கிறேன் என்னதான் தோன்றாங்க. நீ பாத்தீங்கடா அங்க வெங்காயம் வெட்ட போற. இல்ல சாமி பாத்து போடா போடா. இத வச்சுக்கறானே என்ன போடா போடா. ஆடு அகற்றி சாணம் பண்ணுவா. அதுக்கு ஓடிவா. பாத்து போடா.
அதனால அப்படின்னா அந்த வேடிக்கை பார்க்க வேண்டும் என்றால் யாருக்கு தெரியாமல் பார்க்க வேண்டும் தெரியுமா? அவனுக்கு தெரியாமல் வெளியே படாமல் மறைவிடமா இருந்து அந்த வேடிக்கை பார்க்க வேண்டும். எல்லா இடத்த பார்க்கலாம், அந்த படுபாவி பார்க்க கூடாது. ஆமா, எங்க கையில மாட்டோம் சோத்து முட்டிலேயே அடிச்சு சாவ வச்சுட்டோம். நேர வரும் கால வரும் அவ்வாறு செய்யலாம். நாயாட்டே இருக்கு வேலை அரக்கு மாளிகை வச்சு கொல்ல பார்த்தோம் நியாயமா? அவன் செய்ததெல்லாம் கொடுமை அநியாயம் அக்கிரமம். அவன் வந்து இடுமணி பண்ணுமா? ஆமா, பக்காசுரம் கொண்டு ஏதோ ஒரு நல்ல வேலை அங்க ஒரு வண்டி சோறு சாப்பிட்டு உனக்கு அண்ணாக கிடைத்தது. சரி, அதெல்லாம் முடிந்த கதை. அதை விடுங்கள், புறப்படுங்கள், போகலாம். போற வேலை கல்வேலி பில்வேலி விட்டுருக்காரு. பொது வழி. ஆமா, ஆனா எவ்வளோ சூட்டா வந்து கல்வேலி முள்வேலி போட்டு அத்திருக்கார வழியே இல்லையா? பொதுவான வயல கல்வேலி முள்வேலி போடலாமா? பொது வழி எது முண்டா பிள்ளையா இருக்கும், எந்த முண்டா பிள்ளையா இருக்கணும்? எந்த ஆதாரம் போட்டு பாத்தீங்க? ஆனா சுத்தி போட நாய் ஆயிட்டே இருக்கு, வறுக்க முடியாது. தெரிஞ்சு அப்படி கட் அடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். சரி, ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க. பொதுவை தானே, யாருக்கும் சொந்தம் கிடையாது. ஆகையால கல்வேலி, ஏன்னா அந்த கிரின்னா மலையில சுத்தின்னு போறதுக்கு நாழே ஆகும். ஆமா, நாய் ஆயிட்டே இருக்கும். அதனால இந்த கல்வேலி முள்வேலி அடிச்சுட்டு எடுத்துட்டு அச்சு வச்சுக்கிறான். கல்வேலி முள்வேலியை உடைத்து அப்புறம் அகற்றி வழிய போறாங்க. ஆமா ஆமா, இதுதானே? ஆமாங்க. பூச்சி போய் தூண்டு போய் வரட்டும். அந்த வேலையை அப்புறம் அகட்டா திரும்பி வந்து முதுக்குன்னு வராளோ இல்ல கிடுக்குன்னு வராளோ இல்ல கப்பு கைய வராளா? பொது வேலை அந்த புண்ணியம் தான் அடிச்சிருப்பாங்க. தெரியல பார்த்தா தெரியல. பாரு ஏழுதுமா பேசுறா விஜயங்காரி, ஏழுதுமா பச்சேசி தோன்ற பசங்கன்றா. முக்கியமா காரியத்தை போனோம். ஆமா ஆமா, இந்த சிக்க பையன் என்ன சொல்றாரு போய் கேளுங்க. சரிங்க, அப்புறம் எனக்கு கோவத்தில் பட்டு கொடுத்துருவோம். அப்புறம் இந்த வேலையை உடைத்தவர் யார்? நாங்க தான் உடைத்தோம். ஏன் உடைத்தீங்க? போற வழியில முள்ளு போட்டு இது பொது வழி. எவனா சொல்லு? யார் சொல்ல? எங்களுக்கு தெரியாதோ. நீட்டா எனக்கு சொந்தமான இடம் இது. சொந்தமான இடம் எப்படி பொது வழி வந்து உனக்கு சொந்தமான? 500 ஏக்கர் நிலம் உள்ளது. அது எனக்கே சொந்தமானது. அதை நான் பாவித்து கல்வேலி முள்வேலி அடைத்து சொந்தமா பாவித்தோம். சொந்தமுள்ள வேலையை நீங்க பங்கப்படுத்தலாமா? அவசரமா ஒரு வேலையா பொது வழின்னு எடுத்துட்டோம். நீ சம்பாதிச்சா ரொம்ப சம்பாதிச்சா உன் பாடு வச்சாரா உன் பாடு வச்சாரா யார் சம்பாதிச்ச சொத்துன்னா பொது வழியே அனைவரும் போக வழியே நீ எப்படி வந்து கல்யாணம் முன்னாடி போட்டு அடிக்கலான்ற ஆமா
சொல்லி அவன் தலையாட்டுக்கிறான். இவனா? ஆமா, ஆமா. என்ன சூத்தா பத்தி நம்ம பார்த்து இலக்காரமா நிப்பாரு. நீ ஏன் அப்படி சொல்றியா? நீ எப்படி அடைக்காம கேளுவா? சொல்லி பேசிக்கிறேன் காட்டி அதுக்கு ஆமா காட்டணுமா இல்லையா? ஆமா. டேய் பாப்பா, ஆ, ஆ, மரியாதையா சொல்றேன். ஆ, ஏதோ தவறி வேலி உடைத்து விட்டு ஆ, ஆ, அந்த வேலியை நிலைநாட்டி ஆ. வேலியை சுட்டுண்டு ஆ. வாங்க. எங்களுக்கு நான் தலையெழுத்தா? என்ன நமக்கு கொழுப்பா திமிரா மதமா? சொல்லு பாக்கல, எங்களுக்கு நான் தலையெழுத்தாயா? இல்ல கொழுப்பு. ஏங்கன்னா பிராமணனுங்க மம்டி காட்டு பாரு எடுத்து பாத்துக்கிறியா நீ? கேட்கணும். ஆ? மம்டி காட்டு பாரு எடுத்து எங்கன்னா பாத்துக்கிறியா? ஆஹா ஜபரமா, ஓஹோ ஜபரமா, ஞாயிறு ஆயிடுமா, திங்கள் ஆயிடுமா, செவ்வாய் ஆயிடுமா, புதன் ஆயிடுமா, வெள்ளி ஆயிடுமா.